நாட்டையே பேர் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரரின் குடும்பத்திற்கு மத்திய அரசின் சார்பில் 1,01,00,000 நிதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 5 வருடங்கள் ஆகியும் கூட அந்த நிதி வழங்கப்படவில்லை என ராணுவ வீரரின் குடும்பத்தினர் வேதனை அடைந்துள்ளனர். நமது ராணுவம் எப்போதும் நமது நாட்டை முதன்மைப்படுத்துகிறது. நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த ஒவ்வொரு ராணுவ வீரர்களையும் வணங்குகின்றேன். இத்தகைய மதிப்புமிக்க ஹீரோக்களை இந்தியா ஒருபோதும் மறவாது என்றெல்லாம் வசனம் பேசும் மோடியின் ஆட்சியில் வீரமரணம் அடைந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த இராணுவ வீரரின் குடும்பத்திற்கு நேர்ந்தது என்ன என்பதை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டம் அவந்திப்போராவில் கடந்த 2019ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் நெடுஞ்சாலையில் துணை இராணுவ படையினரின் வாகனங்கள் வரிசையாக சென்றன. அப்போது வேகமாக வந்த கார் ஒன்று துணை இராணுவ படையினர் சென்ற வாகனத்தின் மீது மோதி வெடித்து சிதறியது. இதில் வாகனத்தில் சென்ற 40 துணை இராணுவ படையினரும் உடல் சிதறி பலியானார்கள். நாட்டின் எல்லையை காக்கச் சென்ற துணை இராணுவ படையினர் தீவிரவாதிகளின் தற்கொலைப்படை தாக்குதலுக்கு பரிதாபமாக பலியானார்கள். தேசத்தையே இந்த தாக்குதல் உலுக்கியது. இந்தியாவிற்கு எதிரான ஆயுத போராட்டங்கள் பெருக தொடங்கிய 1989ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்திய இராணுவத்தின் மீது நடத்தப்பட்ட மோசமான தாக்குதல் இது என்று பரபரப்பாக பேசப்பட்டது. எந்த குற்றமும் செய்யாத CRPF வீரர்கள் கொல்லப்பட்டது மக்களின் மனதில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அதில் அரியலூர் மாவட்டம் கார்குடியைச் சேர்ந்த சிவச்சந்திரனும் ஒருவர். MA B.Ed பட்டதாரியான இவர் கடந்த 2007ஆம் ஆண்டு CRPF படை வீரராக சேர்ந்தார். 2014இல் திருமணம் செய்து கொண்ட இவருக்கு டிப்ளமோ நர்சிங் படித்த காந்திமதி என்ற மனைவியும் ஒரு மகனும் உள்ளார். சிவச்சந்திரன் இறந்தபோது காந்திமதி 3 மாத கர்ப்பிணியாக இருந்தார். இந்த நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு புல்வாமாவில் ஏற்பட்ட தாக்குதல் சிவச்சந்திரன் வீரமரணம் அடைந்தார். இதனை அடுத்து அவரது உடல் அவரது சொந்த கிராமமான கார்குடிக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த MK ஸ்டாலின், மத்திய மாநில அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பல்வேறு அமைப்பைச் சார்ந்தவர்கள் அஞ்சலி செலுத்தினர். இதனை அடுத்து சிவச்சந்திரன் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் அவருக்கு ஒரு நினைவு மண்டபமும் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து புல்வாமா தாக்குதலில் வீரமரணம் அடைந்த இராணுவ வீரர்களுக்கு அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. புல்வாமா தாக்குதலில் வீரமரணம் அடைந்த சிவச்சந்திரனின் குடும்பத்திற்கு 1,01,00,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என மத்திய அரசு கடந்த 2019ஆம் ஆண்டு அறிவித்திருந்தது. அதேபோல் தமிழ்நாடு அரசும் நிதி உதவி மற்றும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை என கூறியிருந்த நிலையில் தமிழ்நாடு அரசு சிவச்சந்திரனின் மனைவிக்கு கிராம நிர்வாக அலுவலர் வேலையும் வழங்கியது. தற்போது சிவச்சந்திரனின் மனைவி காந்திமதி தனது 2 குழந்தைகளுடன் சிவச்சந்திரனின் பெற்றோருடன் கார்குடி கிராமத்தில் வசித்து வருகிறார். தனக்கு கிடைக்கும் சொற்ப சம்பளத்தில் 2 குழந்தைகளையும் படிக்க வைத்து குடும்பத்தையும் பராமரிக்க முடியாமல் தவித்து வருகிறார். புல்வாமா தாக்குதலில் வீரமரணம் அடைந்த சிவச்சந்திரனின் குடும்பத்திற்கு மத்திய அரசு வழங்குவதாக கூறிய 1,01,00,000 நிதியை அறிவித்து 5 ஆண்டுகள் கடந்த நிலையில் மத்திய அரசு அறிவித்த நிவாரணத் தொகை வழங்கவில்லை என சிவச்சந்திரனின் பெற்றோர்கள் வேதனை அடைந்துள்ளனர். இது குறித்து இராணுவ வீரர் சிவச்சந்திரனின் தந்தை கூறும்போது, மத்திய அரசு அறிவித்திருந்த 1,01,00,000 நிவாரணத் தொகை 5 ஆண்டுகளாகியும் இன்னும் தங்களுக்கு கிடைக்கப்படவில்லை. இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. மேலும் நாட்டிற்காக தனது இன்னுயிரை ஈந்த சிவச்சந்திரனை நினைவுகூரும் வகையில் அவரது சிலை அரியலூர் நகரில் முக்கிய பகுதியில் நிறுவப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதுவும் இதுவரை நிறைவேறவில்லை. 2 மகன்களில் ஒரு மகனை ஏற்கனவே பறிகொடுத்துவிட்டு இன்னொரு மகனையும் நாட்டிற்காக பறிகொடுத்த மகனின் தந்தையாக வேதனையுடன் தெரிவித்தார். தேசப்பற்றில் தங்களை மிஞ்சியவர்கள் யாரும் இல்லை என முழக்கமிடும் பாஜக அரசு நாட்டிற்காக வீரமரணம் அடைந்த இராணுவ வீரர் குடும்பத்திற்கு இன்னும் மத்திய அரசு அறிவித்துள்ள நிவாரணத் தொகை கொடுக்காதது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது இந்த புல்வாமா தாக்குதலில் இந்த 40 பேரில் இருந்தது எங்கள் பையன். தமிழ்நாட்டில் 2 பையன், கார்குடியில் சிவச்சந்திரன், தூத்துக்குடியில் சுப்பிரமணியம், 2 பேர் தான். அதனால் இந்த மத்திய அரசாங்கத்தில் தரோம் அப்படின்னு சொல்லி ஏதோ நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. அப்புறம் அவங்கள எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பார்க்குறோம் இருக்கணும்னு அந்த நேரத்துக்கு அதை தான் சொன்னாங்க.
அதுக்கு பிறகு என்ன அப்படிங்கிறதுக்கு இல்லை. மெட்ராஸில் அடிபட்டு ஒரு பையன் சின்ன பையன் செத்துட்டான். இந்த பையன் மிலிட்ரி போச்சு, இந்த பையனும் செத்து போச்சு. அதனால் பெரிய பையனுக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அதை வச்சுட்டு மருமகளை வச்சுக்கிட்டு ஏதோ கஷ்டப்பட்டு இப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தபடி என்னன்னு சொன்னாக்கா, எனக்கும் என்னாலையும் முடியாதுங்க. நாள் கடந்து போச்சு, வயசாகிடுச்சு. எங்கள் வீட்லேயும் அப்படியே மத்திய அரசாங்கத்தை வந்து 1 கோடி 1 லட்சம் தரேன்னு சொல்லி அறிவித்தாங்களே ஒழிய அவங்க என்ன ஏது அப்படின்னு பார்க்கவில்லை. திரும்பி பகல் அது உதவியும் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். கலெக்டர் ஆஃபீஸில் போய் இது மாதிரி இந்த மத்திய கவர்மெண்ட் அறிவித்தாங்களே தரல அப்படி சொல்லி மனு கொடுத்தாங்க. அதை மனு கொடுத்தா அவங்க அது வரைக்கும் அது நடவடிக்கை எடுத்து அது செய்யலைங்க. அதுக்கு பிறகு அப்படியே புள்ளியில் வச்சு அதை நாங்கள் அப்புறம் கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை கன்ஃபார்மாக செய்யணும். இந்த கலெக்டர் ஆஃபீஸ் வீட்டில் வந்து சிலை செய்யணும்னு சொன்னாங்க. அதை அறிவித்தாங்களே ஒழிய அதையும் செஞ்சு தரல. அது 2 அவசியமாக எங்களுக்கு செஞ்சு தரணும். இந்த மத்திய அரசாங்கத்தில் வந்து இந்த உதவி தர சொன்னதை சீக்கிரம் கொஞ்சம் செஞ்சு கொடுக்கணும். எங்களுடைய கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துருக்கோம். அது வரைக்கும் கொஞ்சம் உதவியாளர் அந்த பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறதுனால அதை பார்க்கணும். பிள்ளைங்க படிக்கணும், ஸ்கூலுக்கு பண்ண வேண்டாம், நிறையா அது கஷ்டங்கள் இருக்குது. அதை செஞ்சு கொடுங்க.